பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னெடுத்து வருகிறது. அது முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுடைய வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் முக்கியமான ஒரு உத்தரவாக பார்க்கப்பட்டுள்ளது. அதை செயல்படுத்தும் விதமாக குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக எத்தனை பேர் சமீப காலமாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு விசாக்கள்ல தொழில் விசா மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு என அல்லது சுற்றுலா போன்றவற்றிற்காக பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. அதன்படி தமிழகத்திலும் எவ்வளவு பேர் பாகிஸ்தானியர்கள் தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் காவல்துறை மூலமாக குடியுரிமை பிரிவு அதிகாரிகளுக்கு கேட்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் தமிழகத்துல மருத்துவ சிகிச்சைக்காக பாகிஸ்தானியர்கள் அவ்வப்போது வந்திருக்கிறார்கள். அதன்படி சமீபத்தில் மட்டுமே ஒரு 200 பேர் பாகிஸ்தானியர்கள் தமிழகத்துல இருப்பதாக இந்த குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள அவர்களை 27 தொழில் நிறுத்தமாக வரக்கூடிய அந்த விசாரணையில் வந்திருப்பவர்கள் 27ஆம் தேதிக்குள் அவர்கள் வெளியேற வேண்டும். அதே போன்று மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருப்பவர்களுக்கு 29ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் என்பதனால் அவர்களை குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள், அதாவது இங்கே வரக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் போன்ற அனைத்து விவரங்களுமே குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் இருக்கும். ஒரு பக்கம் ஐபி உள்ளிட்ட இந்த உளவுத்துறையினர் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் தற்போது இதில் இறங்கி விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள், எங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள், மருத்துவ சிகிச்சைக்காக எந்த மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எது முக்கியமான மருத்துவ சிகிச்சைகள் எதுன்னு சொல்கிறார்கள், எவ்வளவு நாட்கள் அந்த மருத்துவ சிகிச்சை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போன்ற விவரங்களையும் காவல்துறையும் அதே போன்ற குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்பிலிருந்து சேகரிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் 27 மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவர்கள் 29ஆம் தேதி, மற்ற தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வந்திருப்பவர்கள் 27ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்பிலும் கூறப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் அதில் யாரேனும் ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அவர்கள் வழக்கமாக தங்கக்கூடிய இடத்தில் அல்லது அவர்கள் கொடுத்த முகவரிகள் தங்கியிருக்காமல் வேறு எங்கும் இல்லை என்ற விவரங்கள் இருந்தால் அவர்களை காவல்துறை மூலமாக தேடி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரித்து அவர்களை வெளியேற்றுவதற்கும் திட்டமிருப்பதாகவும் குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தேவைப்பட்டவர்களை காவல்துறையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பெரும்பாலும் அவர்களுக்கான உத்தரவுகள் வெளியேறுவதற்கான உத்தரவு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படும் தங்கியிருக்கூடிய இடத்துக்கே கொடுக்கப்படும் என்று குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.